சார் தொடங்கிட்டோமா? நல்லது. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நமக்கு. அதாவது நம்ம குழுல நீண்ட காலமா தொடக்கத்துல இருந்து பயணிக்கும் திருமதி பிரேமா மேடம் எழுதிய நூல் பற்றிய இன்றைக்கு ஒரு பார்வை. உண்மையாவே அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். 1462 நிகழ்ச்சி, இது அத்தனையிலயும் பிரேமா மேடம் பங்குண்டு. இன்னைக்கு 1462 நிகழ்ச்சின்னா அத்தனையிலும் பங்குண்டு. அவர்களுடைய புத்தகம் திருக்குறள் தெல்லமுது அண்மையில அவங்க வெளியிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்வு இன்னைக்கு. அந்த நூலை எடுத்து பேசணும்னு சொல்லிட்டு நம்ம இணையத்தான் சார் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாரு. நானும் சரி எப்போ நேரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பிரேமா மேடமும் சொன்னாங்க. சரி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்னைக்கு நம்ம திருக்குறளை எடுத்துட்டு அதனுடைய சாராம்சங்களை வச்சு ஒரு அழகான புத்தகம் எழுதியிருக்காங்க. நல்லா இருக்குது. ரொம்ப அருமையா பேசினாரு அப்படிங்கிற சார். அந்த புத்தகத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல வினதிதா சார் அவருடைய பார்வை பார்க்கட்டும், மற்றவர்கள்லாம் அப்புறம் பிறகு அவங்கவுங்க படிச்சதை கொஞ்சம் பேசலாம். மகிழ்ச்சி, நன்றி சார். அதுக்கு முன்னாடி அண்மையில விருது வாங்கின விருதாளர்களை பாராட்டு. முத்துமாலை மேடம், பிரேமா மேடம், கல்யாணி மேடம், அப்புறம் நம்ம வேற யாரு சிவக்கணி, இவங்க எல்லாரையும் நம்ம ஒரு பாராட்டி கைத்தறி கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லுவோம். வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, பாராட்டுக்கள். ஒரு கைத்தறி கொடுக்கலாம். நன்றி சார். வாழ்த்துக்கள் மேடம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். குழுவில் இருக்கிறவங்க எல்லாருமே விருது வாங்கியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி 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 சார். நீங்க ஆரம்பிக்கலாம் சார். சார் நீங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்ப பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. நமது மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தை நிறுவி மிகச்சிறப்பான ஒரு உன்னத நிலையை ஒரு சிறந்த குழுவாகவே இதை உருவாக்கியுள்ள இனிய நண்பர் திருமிகு ஸ்டீஃபன்ராஜ் சார் அவர்களுக்கும், அவரோடு இதை இணைந்து அவருக்கு பக்கபலமாக இருக்கிற துணைவியார், அவருடைய துணைவியார் திருமிகு மாலதி அவர்களுக்கும், நம்மோடு 5 ஆண்டுகளாக நானும் அவங்களோடையே தொடர்ந்து பயணித்து வருகிற நூலாசிரியை பெருமைக்குரிய திருமிகு பிரேமா அவர்களுக்கும், இங்கே இணைந்துள்ள இனிய நண்பர்கள் ஒவ்வொருவரும் நம்மளோட நெருங்கி ஒரு புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தருங்கிற அந்த ஒத்த உணர்வோடு பயணிக்கிற இனிய நண்பர்கள் திருமிகு அமுதா அவர்கள், திருமிகு சிவகுமார் ஐயா, திருமிகு கோபால் மாணிக்கம் அவர்கள், திருமிகு நாராயணமூர்த்தி, திருமிகு சக்கரபாணி, திருமிகு முத்துமாலை, திருமிகு பிரசன்னலட்சுமி, திருமிகு சிவக்கணி, திருமிகு கதிரவன், திருமிகு கோபால் ரத்னம் ஐயா, திருமிகு ரிஃபாயி, திருமிகு லதா மற்றும் ஒவ்வொருவரையும் வணங்கி நான் இதை தொடங்குறேன். திருக்குறள் தெள்ளமுது நமக்கு நெருக்கமானதுன்னு சொன்னேன். தொடர்ந்து நாம் ஆழங்கால்பட்டு வாசிக்க விரும்புவது, வாசிப்பது நமது நூலில் ஒண்ணு சொல்லுகிறது. அதன்படி வாழ்கிறோமான்னு ஒரு கேள்வியே நூல்ல ஒரு இடங்க கேட்குது. அப்படி நமது மனத்துக்கு நெருக்கமான திருக்குறளை நம்மோடே பயணிக்கிற நம் கருத்துக்கள், இந்த நூலே என்னுடைய நூல் மாதிரியே இருக்கு. ஏன்னா என்னுடைய கருத்துக்களை அதுவும்
அப்படியே ஒத்து போகுது. கதிரவனையா இன்றைக்கு வந்திருக்காங்க, அவங்கள வரவேற்கிறேன். இந்த குழுவில் அவங்களும் இணைந்து பயணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மிகச்சிறந்த குழுவில் அது சென்னையில் இருக்காங்க. அதனால உம், ஆஹ், அந்த அவ்வளவு சிறப்பான இனிய நண்பர் அவர்கள் எழுதிய நூல். அவர்கள் முன்னுரையில எழுதுறாங்க, நான் பல இடங்களில ஆற்றிய உரைகளை பார்த்து, முக்கியமாக மைண்ட் யுவர் மைண்ட் தளத்திலையும் பிற தளங்கள்ல இன்று அவர் அலங்கரிக்காத தளமே இல்லைங்கிற ஒரு நிலை இருக்கிறத நான் காண்கிறேன். நான் அலங்கரித்தல் அப்படிங்கிறத ஒரு புகழ்ச்சிக்காக சொல்லல. அவர்கள் இருக்கிற போது அந்த இடத்தினுடைய ஆளுமை, அவர்களுடைய தெளிவான பார்வை, புரிதலான பார்வை, அவருடைய சொற்கள், அதாவது பல சொல்லக்காமொருவர் அவங்க எடுத்துக்க அமைகிறாங்க. சில சொல்ல தேற்றாதவர் பல சொல்லக்காமொருவர். அந்த அதுபடி சில வார்த்தைகள்ல நறுக்கு தெரித்தாற் போல மிகச் சிறப்பாக அவர்களுடைய உரை அமையுது. அதனால அலங்கரிக்கிறார்கள் பல மேடைகளில். அவர்களுடைய ஒரு நூல், சிறப்பான நூல். அவர்களை பலரும் நீங்க இதை நூலாக்கலாம், உங்களுடைய உரைகள் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்கிற போது அவர்கள் அதை ஏற்று நமது சோமவள்ளியப்பன், ஸ்டீபன் ராஜ், மற்றவர்கள் ஒவ்வொருவரையும் சொற்களை ஏற்றி இந்த நூலை அவங்க நமக்கு ஆக்கி கொடுத்திருக்காங்க. 10 கட்டுரைகள், அதாவது திருக்குறளுக்கு ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள் போல இந்த நூலிலே 10 தலைப்புகளில அவங்க இந்த நூல் அமைந்திருக்கு. இந்த நூல்ல ஒரு அட்டைப்படம் ரொம்ப அழகு. இது நல்ல கட்டமைப்போட நூல் வெளிவந்திருக்கு. இது மணிவாசகர் நூலகத்தின் வழியாக, மணிவாசகர் நூலகம் ஒரு சிறந்த நூலகம். அதனுடைய பதிப்புகள் எல்லாம் சிறப்பான பதிப்புகள், நல்ல கட்டமைப்போட, வாசிக்க எளிதான அந்த ஃபாண்ட்னு சொல்றோம்ல, அந்த ஒரு எழுத்து முறையோட இது ரொம்ப தெளிவா இந்த புத்தகம் இருக்கு. 200 ரூபாய் இதனுடைய விலை. இந்த புத்தகத்துல 10 கட்டுரைகள். நான் சொல்லுவது போல ஒவ்வொரு கட்டுரையும் ஒரு திருக்குறள் அதிகாரத்துல எவ்வளவு ஒரு முதன்மை பெறுகிறதோ ஒவ்வொரு குறள் பாவும் அது மாதிரி ஒவ்வொரு கட்டுரையும் அமைஞ்சிருக்கு. முதல் கட்டுரை உலக பொதுமறை திருக்குறள். உலக பொதுமறை திருக்குறள், உலகம் வியக்கும் திருக்குறள், உன்னதம் படைக்கும் தமிழ் குறள் அப்படின்னு போட்டிருக்காங்க. நூல் அட்டைப்படத்துல வள்ளுவம் மேலையும் கீழே 3 புலவர்கள், கம்பன், பாரதி, பாரதிதாசன், இவர்கள் மூவரும் நமது பிரேமா அவர்களுடைய மனதை கவர்ந்த புலவர்கள். அவர்களுடைய சொற்களையும் வள்ளுவத்தையும் ஒரு இணைத்து இந்த நூல் அமைந்திருக்கிறார். இதுல முதல் கட்டுரை உலக பொதுமுறை திருக்குறள். ஒவ்வொன்றிலையும் பல மேற்கோள்கள் காமிக்கிறாங்க. நிறைய திருக்குறள்களை எடுத்தாண்டு அவர்களுடைய கருத்தை நிறுவுறாங்க. 1330 அருங்குறளும் ஆயிரத்தோடு பகர்ந்தற்பின் போய் ஒருத்தர் வாய்க்கேட்க நூலவோ. 1330 குறளையும் படிச்சதுக்கு அப்புறம் வேறு எந்த கருத்து சொல்லிட போறாங்க? எல்லா கருத்தும் இதன்பால் உள அப்படிங்கிறதான் அவங்க முதல்ல உலக பொதுமுறை திருக்குறளுக்கு அந்த அவர்கள் எடுத்த அந்த திருவள்ளுவ மாலை பாடல் இடைக்கதி நாட்டு நல்லூர் நந்தத்தனார் அப்படின்னு ஒரு பாடினார். 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு சில பாயிர முதல் 4 சொல்கிறார்கள். கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு வழியாக பாயிரத்தினோடு பகிர்ந்த பின் போயிருத்தர் வாய்க்கேட்க நூலவோ. என்னவா இருக்கலாமா? மண்ணு தமிழ் புலவராய் கேட்க விற்றிருக்கலாம். அதை எடுத்து காட்டி
சொல்ல வர்றாங்க. பொதுமை எல்லாருக்கும் தெரியும். அவரு தமிழ்ன்னு ஒரு இடத்துல சொல்லல, அரசனை சொல்லல. ஆனால் அவர் கூறிய கருத்துக்கள் இந்த உலகம் முழுவதும் பொருந்தும் அப்படிங்கிறத 30 குறட்பாக்கள் அது எடுத்து சொல்றாங்க. 30 குறட்பாக்கள். அதாவது மூவா சொல்றாங்களாம், நிறைய கோட்ஸையும் எடுத்து அதை சொல்றதுனால அந்த நூலுக்கு ஒரு ஆதென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த சான்றுகள் காட்டி அவர்கள் உரைக்கிற போது அந்த உரைக்கிற கருத்துக்கு வலிமை கூடுது. அவங்க சொல்றாங்க, அவரு அறமும் பொருளும் காதலும் ஒரு வகுப்பாருக்கோ, முதல் கட்டுரை உலக பொதுமறை, ஒரு வகுப்பாருக்கோ அறமும் பொருளும் காதலும் ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியதல்ல. அவை மன்பதை உலகுக்கு பொது. திருக்குறளில் எழுவாய் முதல் இருவாய் வரை உலகு என்னும் சொல் பொதுமை பொருளுணர்த்தும் சொற்களும் சொற்றொடர்களும் தக்க இடங்களில் திகழ்கின்றனங்கிறத எடுத்து சொல்றாங்க. அப்ப எல்லாம் அன்பின் வழியது உயிர்நிலையில ஆரம்பிக்கிறாங்க. உழவர் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி. ஒவ்வொரு இந்த 30 குறளை வைத்து எவ்வாறு பொதுமை பேசப்படுகிறது அப்படிங்கிறது எழுதுறாங்க. இதுதான் முதல் கட்டுரை. உருவு கண்டு எள்ளாமை வேண்டும் பொருள் பெருந்திருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. இது எங்கேயும் பொருந்தும். உருவு கண்டு எள்ளாமை. அதே மாதிரி அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு உலகம் இல்லையா இல்லாகியாங் அங்கு உடம்போட உயிரிடையன். ஒவ்வொன்னா சொல்லிட்டு போறாங்க. இது எங்கேயும் பொருந்தும்னு காமிக்கிறாங்க. கடைசியில எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற போது அந்த மெய்ப்பொருள் உலகுக்கு ஒரு மெய்ப்பொருளை உணர்த்தியது உலக பொதுமறை அப்படின்னு நிறுவுறாங்க. வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு என மகாகவி பாரதி ஏன் பாடினான்? உலகத்துக்கே அனைத்து மக்களுக்கும் பொருந்தக்கூடிய கருத்துக்கள் அறிவுரைகளை தெய்வ புலவர் வழங்கியுள்ளார் என்ற வகையில முதல் கட்டுரை அமைகிறது. அவர்கள் எடுத்துக்கொண்ட கருத்துக்கு சான்றுகள் அகச்சான்றுன்னு சொல்லுவாங்க. அங்கே இருந்தே எடுத்து காமிக்கிறாங்க. ரொம்ப அருமையா இருக்கு. 2வது அன்பு, அமைதி, ஆரோக்கியம், ஆனந்தம். அகர வரிசை ஆவலே தொடங்குது. அதுல அகரத்தின் சிறப்பை சொன்னது, அகிலத்தின் பெருமையை பெற்றது குறை. ஒவ்வொரு அதிகாரத்துக்கு முன்னாடி ஒரு 2 சொற்றொடர்கள் அமைச்சிருக்காங்க. அவை ரொம்ப பொருத்தமா இருக்கு. இதுல இந்த கட்டுரையினுடைய அடிப்படையே அன்பின் வழியது உயிர்நிலை. இதிலார்க்கு என்புதோல் பொறுத்த உடம்பு எலும்புக்கு ஒரு தோலை போத்தி வச்சது மாதிரிதான் சொல்றாங்க. அவர்கள் இருந்தும் பயனில்லைன்னு சொல்றாங்க. அதற்கு ஏராளமான திருமூலர் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இதே மாதிரி பல பல பாடல்களை வரிசையா சொல்லிக்கிட்டே போறாங்க. 3 முதியவர்கள் கதை சொல்றாங்க. ஒரு வீட்டுக்கு முன்னாடி 3 முதியவர்கள் உட்கார்ந்து இருந்தாங்களாம். ஒருத்தர் அன்பா, இன்னொருத்தர் அறிவா, இன்னொருத்தர் வெற்றி. அன்பு, செல்வம் மற்றும் வெற்றி 3 பேர் இருக்காங்க. அன்பு, செல்வம், வெற்றி. யாராவது ஒருத்தரைத்தான் அந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அவர்கள் சொல்றாங்க. எங்கள யாராவது நீங்க உங்களை வைத்தீங்கன்னா நாங்க உங்களோட இருக்கோம் உதவியான்னு. அந்த வீட்டின் இல்லத்தரசி அந்த வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொன்னாங்களாம். அவர்களோடு வெற்றியும் செல்வமும் நாங்கள் பிரிவதில்லை அப்படின்னு அவர்களும் அந்த வீட்டிலே கொலுவிருந்தார்கள்னு ஒரு சிறிய நிகழ்ச்சியை சொல்லி அந்த அன்பை சொல்லிக்கிட்டே போறாங்க. இதுல இந்த குறள் தாண்டியும் பொதுவான விஷயங்கள் ஒரு 20 விஷயங்கள் ஆங்கில நூல்களை வச்சு மனக்கவலைக்கு ஒரு மாற்று மாதிரி தர்றாங்க. அவர் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னுச்சு வள்ளுவம். மனக்கவலைக்கு
ஒரு 20 கருத்துக்களை அவர்கள் ஆங்கில கருத்துக்களையும் இணைத்து இந்த நூல்ல சொல்றாங்க. அந்த கருத்துக்கள் ஆழ்ந்த சுவாசம் தொடங்கி அது வரிசையா வருது. மனமைதி பெற ஆழ்ந்த சுவாசம், நல்லவற்றை காட்சிப்படுத்தி பெற்றுள்ள பாசிட்டிவ் எனர்ஜி வரிசையா சொல்றாங்க. தன்னிறக்கம் வேண்டாம், தடாலடி வேண்டாம், பிரச்சனைகளை எழுதி பாருங்கள் அப்படின்னு அவர்கள் படித்த அந்த நூலை வைத்து ஒரு ஆரோக்கியம், ஆனந்தம் அப்படிங்கிற 2 இதுக்கு அன்புக்கு சொல்லிட்டாங்க. அன்பின் வழியிலே இவற்றை பெறுவதை பற்றியும் சொல்றாங்க. அதாவது இவ இவ நான் சொல்றேன் அந்த நூலை. அந்த கவலை கவலை பிடித்ததை அளவோடு சாப்பிடுங்கள், நண்பர்களோடு நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடுங்கள். இந்த குழுவெல்லாம் நான் அப்படித்தான் பார்க்கிறேன். நண்பர்களோடு நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடுங்கள்ங்கிறாங்க. இந்த ஒரு மகிழ்வோடு இன்று விருது பெற்றவர்களை எல்லாம் வாழ்த்துகிற போது எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது. உயிர்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது உள்ளிருந்து வாழ்த்துவது அவன் குரல் என்றோன்னு சொன்னாங்க. இந்த பேரிருக்கு இயற்கையின் குரல் வாழ்த்துதல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த மகிழ்ச்சியோடு இந்த 1.5 மணி நேரம் இங்கே கழிக்கிறதுக்கு நமது மைண்டிடம் ஒரு பெருவாய்ப்பாக அமைகிறது. அது மாதிரி வரிசையா சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதுல ஞானமும் கல்வியும் நயத்தலரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலை, தானமும் தவமும் தான் செயல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழிதிறந்திடுமே. இந்த வானவர் நாடு வழிதிறந்திடுமே அப்படிங்கிற ஒரு சொல்லுக்குத்தான் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிற குரலை வச்சு இந்த வாழ்வாங்கு வாழ்தல் அதற்காக இத வரிசையா சொல்லிக்கிட்டு வர்றாங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வர். அந்த Who Sold His Ferrari அந்த புத்தகம் நம்ம படிச்சிருப்போம். அதுல இருந்து நிறைய கருத்துக்களை இவர்கள் தொகுத்து இந்த மனக்கவலைக்கு மருந்தாகவும் தர்றாங்க. அது மாதிரி வாழ்ந்தவர்களை சுட்டி காமிக்கிறாங்க. நமது 1900 சிஎம்சி வெல்லூர் ஒரு அம்மையார், அந்த ஸ்கடர் அவர்களுடையது, தெரசாவுடையது, ஹெலன் கெல்லருடைய, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, ஹெலன் கெல்லர், இப்படி பலரும் இக்குறள் எந்த குரல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வமாக மாறியிருக்காங்கன்னு நமக்கு வழிகாட்டுகிறது. அப்ப இது அடுத்தவர்களுக்கு உதவுகிற போது கைமாறு வேண்டா கடப்பாட்டு மாறி மாட்டு என்னாற்றும் கொல்லோ உலகனுச்சு. கைமாறு வேண்டா கடப்பாட்டு இன்னொரு குரல் இருக்கு. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு. இந்த 2 குரட்பாக்களையும் அவர்கள் படித்து உணர்ந்த ஆங்கில கருத்துக்களையும் இணைத்து மிகச் சிறப்பாக இந்த அத்தியாயத்தை இந்த பகுதியை நிறைவு செய்கிறார்கள். தேடிச்சோறு நிறந்தென்று பாரதியினுடைய வரிகளை சொல்றாங்க. வேடிக்கை மனிதரை போல வாழாமல் வாழ்வாங்கு வாழுங்கள் அப்படின்னு உணர்த்தது இந்த கட்டுரை. அடுத்தது மிகச்சிறப்பான ஒரு கட்டுரை, நயம்பட உரை. இது அவையினுடைய வாக்கு, நயம்பட உரை. இதுல அந்த நயம்பட உரைக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வைக்கிறாங்க, நல்ல கருத்தை செவிமெடுத்தால்தான் நாடும் நயம்பட உரை வரும். இந்த 2 வார்த்தை சொல்லி அந்த சொற்றொடர் சொன்னால இந்த கட்டுரைக்கு அவர்கள் வைக்கிற சொற்றொடர் நல்ல கருத்தை செவிமெடுக்க நாளும் நயம்பட உரை. அப்ப கேட்கல் நான் மறுபடியும் நமது தளத்தை மாதிரி சொல்றேன், கேட்கிறது நாளும். அவர் என்ன சொல்றாரு, கவிமணி ஒரு பாடல்ல, கலைமகள் எங்கே இருக்கா
அதுவும் உவந்து இருக்கிறார்கள். கலைமகள்ங்கிறது ஒரு குறியீடு. எழுத்தாளர்கள் கையில் இருக்கிறாளாம். நாடிப் புலன்கள் உழுவார் கரமும் அந்த புலன்களை கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து அதை ஒரு கருத்தாக்கி ஐவகையின் புலங்களுக்கு 2 பொருள் இருக்கு. புலம்னா அந்த புலங்கள் ஒன்னொன்னு இந்த இந்த புலம்லாம் கல்லூரிகள்ல பார்த்திருப்பீங்க. அறிவியல் புலம் அந்த மாதிரி இடங்கள். நாடிப்புலங்கள் உழுவார் கரமும் நய உரைகள் தேடிக்கொழிக்கும் கவிவாணர் நாவும். யாருடைய நாவுல யார் ஒரு பேச்சாளர் ஆக முடியுமாம்? பலருடைய உரைகளை நாடி கடிக்க அந்த தேடிக் கொழிக்கும் கவிவாணர் நாவும். கேட்டா தான் நயம்பட உரைன்னு சாரும். பலருடைய உரைகளை கேட்டால் எப்படி ஒரு உரை அமைய வேண்டும் என்பதையும் அல்லது எப்படி ஒரு உரை அமையக்கூடாது என்பதையும் நாம் புரிஞ்சுக்கலாம். அப்ப அவர்கள் இதை ஒரு தலைப்பு சொற்றொடராக வைத்திருக்கிறார்கள். அந்த கரங்களிலெல்லாம் கலைமகள் இருக்கிறாள். எழுத்தாளராக, பேச்சாளராக பலருடைய நூல்களையும் பலருடைய உரைகளையும் கேட்கணும்னு அந்த பாடல் சொல்லுது. இதுல தொடர்பாற்றலை பத்தி பேசுறாங்க. குறள் என்ன? சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல். சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். அப்ப பயனில்லாத சொல் நாம் சொல்லுவோம் 3 சல்லடைகள் வழியாக. உண்மையா, நன்மையா, தேவையா? ஒவ்வொரு சொல்லையும் நிறுத்து தான் பேசணும். அந்த நயன்படவரைக்கு பல குரட்பாக்கள் எடுத்து சொல்றாங்க. பல இடங்களையும் சொல்றாங்க. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால். ஆக்கம் வந்தாலும் அதுலதான் வரணுமா, கேடு வந்தாலும் அதுலதான் வரணும். எதுல? அந்த காத்து ஓம்பல் சொல்லின்கண் சோர்வுனார். அந்த சொல்லே கவனம் வேண்டும் தான் கடைசியில முடிக்கிறாங்க. அப்ப இனிய சொற்கள் பேசுதல், பிறர் மனம் நோகாமல் பேசுதல், கருத்தை சரியாக சொல்லுதல், அழகாக ரசிக்கும்படி பேசுதல், கேட்பவர்களின் மனத்திற்கு மகிழ்ச்சியும் நாம் என்ன சொல்கிறோம் என்பதற்கான சரியான புரிதலையும் தெளிவையும் தரக்கூடிய ஒரு சொல்லல் முறையாகும்னு சொல்றாங்க. இதற்கு நான் முதலிலே சொல்லிட்டேன், நமது பிரேமாமையார் அவர்களே இதுக்கு சரியான உதாரணம். ஒரு எடுத்துக்காட்டு காமிக்கணும்னா, தெளிவும் புரிதலும் உள்ள பேச்சு சொன்னேன். அந்த மகிழ்ச்சி தரும் பேச்சு சொன்னேன். அவ்வளவு அவர்களிடம் இருக்கிறது. அதையே இங்கு பதிவும் செய்திருக்கிறார்கள். அது நயம்பட உரைத்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். சொல்லின் செல்வன் அனுமனை பத்தி அந்த பாடல் சொல்லுங்க. யார் சொல்லின் செல்வனை பதிவு பண்றாரு. அவனுடைய கண்டனன் கத்திருக்கு அணி கண்களால். அது பின்னாடி கம்பனை பற்றியும் ஒன்று வருகிறது, அதுலயும் வருது. அப்ப என்ன ஏபிசியின் கம்யூனிகேஷன் சொல்றோம். அதென்சிட்டி, பிரீவிட்டி, கிளாரிட்டிங்கிறாரு. வேற யாரும் சொல்லி பார்க்கல, நான் ஏன் கண்ணால பார்த்தேன். கண்களால் கற்பினுக்கு அணியை. அது அவனுடைய பண்டுள்ள உன்னுடைய அவன் சொல்லுகிற போது அந்த குறிப்பு அறிந்து சொல்லுகிறான். அப்படிங்கிறதெல்லாம் அந்த சொல்லு நயம்பட உரையில வருது. அவன் வருகிறான், அனுமன் வருகிறவன். யார கும்பிடணும்? தலைவர்களாக அங்கே உட்கார்ந்து இருக்காங்க. ஒருவன் சுக்கிரீவன் கொண்டு வரும் என்றிருக்கும், அதாவது கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன். ராமன் பார்த்துட்டு வரவன் உட்கார்ந்துருக்கான். சுக்ரீவன் எப்படி உட்கார்ந்துருக்கான்? கொண்டு வரும் என்றிருக்கும் கவிக்குலத்தோன். அது குரங்கு, அதனால தூக்கிட்டு வந்துரும்னு அது நினைச்சுக்கிட்டு இருக்கு. அவங்கள கும்பிடல. அவன் என்ன பண்ணா, திரும்பி வையந்தழ்வி இது பண்ணி அவளை எதிர்ப்புறம் திரும்பி தென்திசை நோக்கி தொழுகிறான். எய்தலும் ஏந்தலை தொழுகிலன் முழறி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் முழறி தாமரையில் தோன்றியவளை தலை அந்த பக்கத்துல தலையை வைத்து அவன் வணங்குகிறான். வணங்குகிற போது குறிப்பாலும் உணர்த்துகிறான்.
அவள் இவன் கண்டது முண்டு அவள் கற்பும் நின்றுன்னு ராமன் புரிஞ்சுக்கிறான். அப்ப உரைத்தல் நயம்பட உரைத்தல் அப்படிங்கிறதுல மிகச் சிறப்பாக அவர்கள் இந்த இடத்தை கொண்டாந்து காமிக்கிறாங்க. சொற்கள் எவ்வளவு வலிமை வாய்ந்தன. அதுக்கு ஒரு சின்ன எளிதான ஒரு இதுகளெல்லாம் சொல்றாங்க. ஒரே ஒரு நிமிடம். விருந்தினர் வந்திருக்காங்க, அதனுடைய ஒலி இருக்கு, அதனால பேசிட்டாங்க. சொற்கள அதுல ஒரு வாலியினுடைய வாழ்க்கை, அவரு பாலச்சந்தர் எப்படி வேலை வாங்கினாரு அப்படிங்கிறத சொல்றது நயமா இருக்கு, நயம்பட உரையில. அதாவது விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்து இனியே சொல்லல்வலார் பெரின்னு ஒரு குறள் வருது. இந்த உலகம் நாம் சொல்வதை கேட்கும், அதுவும் உடனடியா கேட்கும், சொல்லுகிற முறையில. பாலச்சந்தர் என்ன பண்ணாராம், வாலிட்ட ஒரு கவிதை, அந்த கவிதை நல்லா இருக்கு, ஆனா இந்த கடைசி 4 வரிகளை மாற்றுனா சிறப்பா இருக்கும்னாராம். அவர் கடைசியில 4 வரிய மாத்தி கொடுத்துட்டாராம். ரொம்ப நல்லா இருக்கு, இதற்கு மேல உள்ள அந்த 2-3 கருத்து அதுகளை மாற்றினா நல்லா இருக்கும்னாராம். அடுத்த ஒரு ஸ்டான்ஸாவை அவர் மாத்தி கொடுத்துட்டாரு. இப்படியே அந்த முழு கவிதையையும் புதிதாக மாறிய நிறைய அருமையான ஒரு தெளிவோடு அவர் பெற்றுட்டாராம். வாலி கேட்டாராம் கடைசியில ஒரு கொஞ்சம் செல்ல கடுப்புடன் மேலே இருக்குல்ல ஊனா ஊ சிவமயம் எழுதுறாருல ஊ, அதையும் மாத்திடலாமான்னு கேட்டாராம். அப்ப அந்த சொல்லுகிற முறை அதை சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த நூல்ல இவற்றையெல்லாம் சேர்க்கிற போது இன்னும் சுவை கூடுகிறது என்று நான் பார்க்கிறேன். ஒரு சேமிப்பு பணத்தை ஒரு ஆசிரியர், பாடலாசிரியர் அதை சேமிக்கணும்னு ஒரு 2-3 வங்கிக்கு போயிருக்காரு. அவங்களுடைய திட்டங்கள் அதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. திட்டங்கள் எல்லாம் சொல்லிகளே அதுக்கு எல்லாம் வட்டி வைக்கிறது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் பொருளை போட்டாராம். அதுக்கப்புறம் ஒரு பேங்க்கு போற போது இவரை உங்களுடைய பாடல்கள் எவ்வளவு மனதுக்கு இதமா இருக்கு அப்படின்னு அவரு பேங்க பத்தியே பேசலையா அந்த வங்கி மேலாளர். அந்த இவருடைய பாடல்கள் அதில் உள்ள தெளிவுகள் எல்லாம் அது உண்மையிலேயே சிறந்த பாடல்கள், அதையெல்லாம் பாராட்டி சொன்னாராம். கடைசியில நாங்க எங்க வங்கி எப்படி உதவக்கூடும்னு கேட்டாராம். அவரு பெருந்தொகையை அந்த அதே வங்கியில டெபாசிட் பண்ணிட்டு தொடர்ந்து அங்கேயே நிறைய தொகையை போட்டு வந்தாராம். அப்ப அந்த உரைத்தல் அதனுடைய சிறப்பை ரொம்ப அழகா சொல்றாங்க. இதுக்கு எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு நான் ஆயுள் காப்பீட்டு அலுவலகத்தில் கிளை மேலாளராக இருந்த போது ஒரு முகவரோடு ஒரு அப்போ ஜீவன் ஸ்ரீன்னு ஒரு பாலிசி, அதுக்கு 5 லட்சம் அப்பவே அதுக்கு இது அது ஒரு எத்தனை நான் சொல்றது 1993 ஒரு தேவகட்டையில சிறந்த ஒரு மருத்துவர் வயதானவர், அவருடைய பையனுக்காக அந்த இன்சூரன்ஸுக்காக முகவர் என்ன கூட்டிட்டு போயிருக்காரு. முகவர் திட்டங்களை சொன்னாரு. நான் இவர் முதல் நாள் அதே மருத்துவர் காரைக்குடி அண்ணா விழாவில் திருக்குறளுடைய பெருமையை ரொம்ப அருமையா பேசினார். நான் அங்க பேசின அவர் திருக்குறள பேசுனதான் பேசுறதே ஒழிய அந்த திருக்குறள் அந்த திட்டத்தை பத்தியே நான் பேசல. எனக்கு நினைவு கடைசியில அந்த மதுரை பகுதிக்கே முதல் பாலிசியாக அதை நாங்கள் பெற்று வந்தோம். அப்ப
அந்த உரை நயம்பட உரை அந்த வங்கி மேலாளரை நான் படிக்கிற போது நம்மளோட ரிலேட் பண்ணிக்கிறேன். பல குரட்பாக்கள் அவர்கள் கொடுத்திருக்கிற முறை ஒவ்வொருவரும் தங்களோடு அதை பொருத்தி பார்க்கவும் வாய்ப்பா இருக்கு. ரொம்ப சிறப்பா இருந்தது. சுழிக்க சொல்லி ரொம்ப நிறைய அவையையும் சேர்த்துக் கொள்கிறார்கள். பேசுகிற செய்திகளை எக்ஸனோரா எம்பி நிர்மல் சொல்றாரு, சொல்லுங்கள் வெல்லுங்கள்ங்கிற புத்தகத்துல சொற்களுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட்டா. அது என்ன பேலன்ஸ் ஷீட்டு? அதாவது நன்மை தரக்கூடிய, அதாவது நீங்கள் சொல்வதிலே பயனுள்ள வார்த்தைகள், அது சொத்த அசட்டா பேலன்ஸ் ஷீட்ல. பயனற்ற வார்த்தைகள், அந்த ஒருத்தரை சுழிக்க சொல்லுகிற வார்த்தைகள், இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் தான். அப்ப ஏது ஆகாறு அழவிட்டிதாயினும் போகாறு கடை சொன்னார். அப்ப அந்த எக்ஸ்பென்சஸ குறைச்சு இந்த சொத்தை கூட்டு வர்றது நயம்பட உரையில இதுவும் நயம்பட உரைச்சிருக்காங்க. கண்களுக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு அடுத்தது சொல்றாங்க. அதாவது காதுகளுக்கு தானே நம்ம சொல்லியிருக்கோம், கண்களுக்கும் சொல்ல சொல்றாங்க. அப்ப ஒருவரிடம் பேசும்பொழுது அவர்கள் கண்களை பார்த்து பேசுங்கள். ஏனென்றால் ஐம்பொறிகள் நம் கண்களுக்கு விசேஷ சக்தி இருக்கிறது. வாயால் கூறிய வேண்டிய சொற்கள் எல்லாம் வார்த்தை இல்லாமல் கூறும் சக்தி வாய்ந்த கண்களுக்கு கேட்கும் சக்தியும் உண்டுலாம் எழுதுறாங்க. கண்ணோடு கண்ணினை நோக்கி அப்படின்னு வள்ளுவம் சொல்கிறது. இச்சொற்கள் என்னது? இதே மாதிரி இந்த இதுல அவ்வையினுடைய இதை கொண்டாடுறாங்க. ஒரு போரையே எப்படி தவிர்த்தது அப்படிங்கிற புறநானூற்று செய்தியையும் கொடுத்திருக்காங்க. புறநானூற்று செய்தி உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி. ஈவே பீலி அணிந்து மாலை சூட்டி தொண்டைமான்கிட்ட போய் சொல்றாங்க, உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம், அதுக்கெல்லாம் பீலி மயில் சிறகு மாதிரி மாலையெல்லாம் போட்டு வச்சிருக்கானாம். அப்ப அவருடைய இது எங்க கிடக்கு? கொல்லருடைய களத்துல கிடக்கு அதியமானுடைய இது. அப்படி என்றால் அவன் போர்பல கண்டவன், களம்பல கண்டவன், நீ எல்லாத்தையும் ஒன்றுக்கும், அதாவது எந்த போரிலும் அனுபவம் இல்லாதவன என்கிற இத சொற்கள், அந்த சொற்கள் அவன் உணர்ந்து அந்த போரை அவன் தவிர்த்தான் அப்படிங்கிறது. அந்த புலவனுடைய சொற்கள் ஒரு போரையை தவிர்க்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பதிவு வச்சிருக்காங்க. அப்ப கடைசியில முடிக்கிற போது வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல்னு இதை முடிக்கிறாங்க. நாம் சொன்னோம் 3 சல்லடைகள், உண்மையா, நன்மையா, தேவையா, யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் வாய்மை. அப்போ என்று இந்த இதை ரொம்ப நல்லா இந்த கட்டுரை நிறைவடைகிறது. இன்னும் 2-3 உரிய நேரத்தில் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். திருவள்ளுவரும் பாரதிதாசன் இந்த பகுதி எனக்கு மிக பிடித்தது. நிறைய செய்திகள் இந்த பகுதியில இருக்கு. கிட்டத்தட்ட 30 பக்கங்களுக்கு இது இருக்கு. இதுல தெள்ளமுதம் தந்த திருவள்ளுவரும், தெள்ளமுதம் நூலினுடைய பேரு தெளிந்த அமுதம். தெள்ளமுதம் தந்த திருவள்ளுவரும் தமிழுக்கு தமிழமுதம் தந்த பாரதிதாசனும், அணி செய்த பாரதிதாசன், தமிழ் அமுதம் தந்த பாரதிதாசன், தமிழுக்கு அமிழ்தென்று பேர் அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். தெள்ளமுதம் தந்த நமது பிரேமமையார் அந்த அணி செய்த தமிழுக்கு அணி செய்த தமிழமுதம் தந்த பாரதிதாசனும் இந்த கட்டுரைக்கு தலைப்பெற்றிருக்கிறார்கள். அப்ப திருவள்ளுவரும் பாரதிதாசனும் அதுல பல செய்திகள் என்னை கவர்ந்தன. வானுக்கு செங்கதிர் ஒன்று, புனல் வன்மைக்கு காவிரி ஒன்று. பாரதிதாசனுடைய வார்த்தைகள் இவை. வானுக்கு செங்கதிர் ஒன்று, புனல் வன்மைக்கு காவிரி ஒன்று. அந்த நீர்வளத்துக்கு காவிரி. நல்ல மானத்தை காத்து வாழ எண்ணும் இந்த வையத்துக்கு ஒன்று திருக்குறள். இந்த வையத்துக்கு ஒன்று
திருக்குறள் தண்டி அலங்கார செய்யுள் சொல்லுது. ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி இந்த இந்த இருள் அகற்றும் ஓங்கலிடை வந்து இங்கே வந்து உயரே வந்து இருள் அகற்றுவது என்ன? ஒன்று தனியாழி கதிரவன், இன்னொன்று இருள் அகற்று மக்களுடைய இருள் அகற்றுவது என்ன? அது தண்ணீர் இல்லாத தமிழ்னு சொன்னுச்சு. அந்த தண்ணீர் இல்லாத தமிழ், அது தண்ணீர் இல்லாத திருக்குறள் அப்படின்னு பாரதிதாசன் அங்கே பதிவு செய்யறாரு. வையத்துக்கு ஒன்று திருக்குறள்னு அதை எடுத்து காமிச்சு இந்த கட்டுரையை தொடங்குறாங்க. தொடங்கி நிறைய செய்திகள் திருக்குறளை பற்றி பாரதிதாசனுடைய செய்திகள், தெள்ளு தமிழ் நடை, சின்னஞ்சிறிய அடிகள் 2 அடிகள், அள்ளுதொரும் சுவை, உள்ளுதொரும் உணர்வாகும் வண்ணம். அமுதம் எது? உள்ளுதொரும் உணர்வாகணும். உருதொரும் உயிர்த்தழிப்பத் தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் என்றன தொழில்னு சொல்லுது. அதை தொடுகிற போதெல்லாம் உணர்வு தெளிக்கணும், உள்ளம் தெளிக்கணும். அப்ப அது அமிழ்து. அந்த அமிழ்த இங்க வள்ளுவன் வழங்கிய முத்துக்கள்ல அவரு நமது பாரதிதாசன் பாடுபடுற சொல்றாரு. தெள்ளு தமிழ்நடை, சின்னஞ்சிறிய 2 அடிகள், அள்ளுதொரும் சுவை, உள்ளுதொரும் உணர்வாகும் வண்ணம், கொள்ளும் அறம் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திருவள்ளுவனை பெற்றதால் பெற்றது புகழ் வையகனி. இந்த வெல்லை திருவள்ளுவர் வாய், வெல்லை விளைவற்றுள் இல்லை, சொற்களிலே சொல்லாதது இல்லை, குறைதி வாழ்வினிலே அழைத்து சொல்லாது இல்லை, அவன் சொல்றது இல்லை, பொதுமறையான திருக்குறளில் இல்லதில்லை, இணையில்லை, முப்போக்கு இன்னிலத்தே. மிகச்சிறப்பான பாரதிதாசனுடைய வரிகள். நான் அந்த வரிகள் இல்லை. அப்ப அதை ரொம்ப சிறப்பிச்சிருக்காங்க. இல்லாத உள்ளுதோர் உணர்வு தளர்ச்சி அமுதமாக அது இருக்க. பிழைக்கும் உழவும் வேந்தனும் நாடனையும் ஒத்து பிழைக்க வழிகாட்டி. யாரு? உழவனும் சரி, வேந்தனும் சரி, இந்த உலகமே நாடனும் ஒத்து பிழை வழிகாட்டி வள்ளுவன் ஓவிய நூல் திப்பழம் என்று தித்திக்கும் பழம் மாம்படிக்கே அப்படின்னு பாரதிதாசன் சொல்லுவதை எல்லாம் சொல்றாங்க. அடுத்து முதியோர் கதல் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்க சொல்றாங்க. அந்த வள்ளுவத்தையும் பாரதிதாசனையும் அவர்கள் இணைத்து காட்டுகிற ஒரு பாங்கு எண்ணி எண்ணி மகிழத்தக்கது. நல்லதப்ப கண்டதை சொல் என்று சொன்னாலும், நீ உண்டதை சொல் என்று சொன்னாலும், மண்டையுடைத்திட வந்தாலும், பொருள் கொண்டு வந்து தன்னிடம் தந்தாலும், மீ சொல்லல் நல்லதப்பா. பொய்யாமை ஆற்றினாரம் தர செய்யாமை நன்று சொன்னார். கற்க சடர கற்பவை கற்றவி நிற்க அதற்கு தகவை சொல்லிட்டு அதற்கு நூலைப்படி, தங்கத்தமிழ் நூலைப்படி அப்படியே சொல்லிட்டு காலையில் படி, கடும்பகல் படி எல்லாத்தையும் சொல்லி சில நூல்கள் பொய்யிலே 3/4 படி, புரட்டிலே 1/4 படி, வையகம் ஏம்பாரும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி? நூலைப்படி, தங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி. நாங்க கசடார கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வு எப்படி? அப்படி என்று பாரதிதாசன் கேட்கிறாரு.
பாரதிதாசன் அதற்கப்புறம் இல்வாழ்க்கையை சொல்வது நமது அரணப்பட்டதை இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்றதையும் மற்ற இல்வாழ்க்கையினுடைய சிறப்பையும் சொல்லுக வருகிற போது அந்த துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, அதெல்லாம் பாரதிதாசனுடைய மிகச்சிறந்த வரிகள். அறம் இது என்றும் மரம் இது என்றும் அருகிலாத போது நமக்கு என்னன்னு தெரியல. அப்ப எங்க போகணும்? திருக்குறளுக்கு தான் போகணும். அதைத்தான் சொல்லுகிறார். அறம் இது என்றும் யாம் மரம் இது என்றுமே அருகிலாத போது யாம் அருகிலாத போது தமிழ் இறைவனார்னு சொல்றார். திருக்குறளுக்கு தமிழ் இறைவனாரின் திருக்குறளிலே ஒரு சொல் இயம்பி காட்ட மாட்டாயா, நீ இயம்பி காட்ட மாட்டாயா. அதுல கேடில் வெளிச்செல்வம் ஒருவருக்கு மாடல்ல மற்றவையே அம்மையார் எடுத்து காமிக்கிறாங்க. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் 32 புண்ணுடையோர் கல்லாதர் கல்லாதவர் கல்வி உள்ளவரே கண்ணுகளா எனலாம் அப்படின்னு அவர் சொல்றார். கல்வி இல்லாதவர் கண் புண் என்றே பண்ணலாம் அப்படிங்கிற பாரதிதாசனுடைய வரிகளை சொல்றாரு. இதே மாதிரி சொல்லிக்கிட்டே வர்ற போது அந்த விருந்தை வரவேற்றல், விருந்தோம்பல், இது பூரா பாரதிதாசனுடைய குடும்ப வழக்கு. நம்மளே குடும்ப வழக்கு இங்கே பேசியிருக்கோம். அது மிகச்சிறிய நூலாக இருந்தாலும் அது ஒரு காவியம். அதுல இருந்து எல்லாவற்றையும் சொல்றாங்க. அந்த நமது அம்மையார் எல்லாத்தையும் வருவிருந்து ஆள் கண்டா வருக அம்மா வருக, ஐயா வருக, பாப்பா வருக தம்பி என்று பெருகும் அன்பால் அவர் சொன்ன அகனமர்ந்து செய்யாழுரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் இதை சொல்லிட்டு அந்த பாரதிதாசனுடைய பாடலை சொல்றாங்க. மனுஷியார் நிறைய யானோக்குங்காலை அவனுடைய நகைமுத்து இடத்தை சொல்றாங்க. இந்த இந்த பகுதி முழுவதுமே பாரதிதாசரையும் நமது வள்ளுவத்தையும் மிக அழகாக ஒப்பிட்டு அறமெனல் வள்ளுவர் அருளிய திருக்குறள் செல்லும் வழிக்கு திருக்குறள் விளக்கு மனமாசகற்றும் இனிய மருந்து அப்படியெல்லாம் நமது பாரதிதாசனை வள்ளுவரை பாரதிதாசன் நமக்கு காட்டித் தருகிறார் என்ற போது அது முடியுது. திருக்குறள் உணர்த்தும் நல்லாட்சி முறைகள் அப்படிங்கிறது 5வது பகுதி. இதையெல்லாம் சுருக்கமாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இதுல அந்த முறை செய்து காப்பாற்று மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இந்த குறளைத்தான் அடிப்படையாக வச்சு இந்த நல்லாட்சியை பற்றி சொல்றாங்க. முறை செய்து காப்பாற்று, இது அருமையான குறள். ஒன்று மட்டும் இல்லை, இன்றைக்கு ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஒரு குழுவுக்கு பொறுப்பில் இருந்தாலும் சரி, குடும்பத்தினுடைய தலைமை யாரிடம் இருந்தாலும் சரி, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். முதல்ல அதை சொல்ற படை குடி கூழ் அமைத்து நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு அரசியா சொல்லிட்டு போறாங்க. ஓர்ந்து கண்ணோடாது இறை புருந்தி யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. இதையெல்லாம் சொல்லி அஞ்சாமை ஈகை அறிவுக்கம் என்னும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு இன்றைக்கு இருக்க நிர்வாகி அனைவருக்குமே பொருந்தக்கூடிய இந்த குறளையெல்லாம் சொல்லி எவ்வளி நல்லவர் ஆடவர் அவையும் சேர்த்து சொல்றாங்க. அருளடும் அன்படும் வாரா பொருளாக்கம் புல்லார் பொருள் விடல் நிறைய சொல்லிட்டு சொல்லி நமக்கு அந்த வழிகாட்டுவது இந்த அத்தியாயம். திருக்குறள் உணர்த்தும் நல்லாட்சி முறைகள். எடுத்தது வெற்றி நிச்சயம் உன்னால் முடியும். தன்னம்பிக்கை என்ற திருக்குறள் தளராத உறுதியின் மயில்கல் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்காங்க. அவர்கள் முக்கியமாக இதுல எண்ணி அங்கு இது வரும். உழைப்பின் வாரா உறுதிகள் உலவும் தெய்வத்தாலாகாதீனும் முயற்சி மெய்வரத்து கூலி தரும் அப்படின்னு இந்த 3 விஷயங்களுடைய இதுல நிறைய தாமஸ் ஆல்வா எடிசன் அமெரிக்கர்களுடைய இருக்குது, அரசனுடைய மகன், தெய்வத்தாலாகாது நிறைய சொல்லிட்டு வர்றாங்க. அப்ப வெற்றி நிச்சயம் முன்னால் முடியும். இது
ஒரு பல்சுவை கதம்ப மலர் மாதிரி பல்சுவையாக இது அமைந்திருக்கிறது. அவ்வளவும் திருக்குறளுடைய மாட்சி, அதை பயன்படுத்துகிற போது நமக்கு கிடைக்கிற அந்த பெருமை, அதைத்தான் சொல்லுது. அமுதமாக சொல்லுது. அப்ப திருக்குறளும் கம்பரும், நமது கம்பரை நான் 2, 3 சொல்லிட்டேன். அந்த இதுல பிறன்மனை நோக்காத பேராண்மையை தான் சொல்றார். அதைத்தான் அம்மா எடுத்துக்கிட்டு அரணன்றோ ஆன்றவோ ஒழுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவன் முக்கோடி வாழ்நாளும் உயர்ந்துடைய பெருந்தவயமும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஒருத்த எப்படி அழிஞ்சா கிளையோடு அழிந்தான் அப்படிங்கிறத இந்த பிறந்தைய மனித நோக்காத பேராமது கம்பனுடைய வரிகளிட சொல்றாங்க. அதே மாதிரி அந்த மரக்கருணையை சொல்லி இதை நிறைவு செய்கிறாங்க. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கு மகுதியை துறை. என்ன சொல்றான் அந்த போர்ல, அழையாய் உனக்கமைந்தன மாறுதம் மறைந்த பூழையாயின கண்டானே. இன்று போய் உனக்கு இவ்வளவு படை இருந்துச்சே, அதெல்லாம் இப்படி பூழை மாதிரி ஒரு ஒன்றுமில்லாமல் பறந்து போயிடுச்சே, அதை பார்த்துட்டு கண்டனை இன்று போய் போர்க்கு நாழைவா என நல்கினன் நாகிழங்கமுகின் வாழைதாவூரு கோசல நாடுடை வள்ளல். அது அறக்கருணை மரக்கருணை இரண்டையும் பேசி இதை நிறைவு செய்கிறார்கள். அடுத்தது மகாகவி பாரதியின் பன்முக பார்வை. பாரதிதாசனை நிறைய சொல்லியிருக்காங்க. பாரதியையும் அது மாதிரி அவனுடைய பாரதிக்கும் நமது வள்ளுவத்துக்கும் அந்த பெண்ணின் பெருந்தக்க யாவுள்ள அதை வச்சு பெண்மையை அவன் போற்றியதை சொல்றாங்க. உழவரை உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உழவர் உலகத்தாக்கு ஆணி அப்படிங்கிற சேர்த்து சொல்றாங்க. அப்ப பாரதியினுடைய பல பாடல்களை உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை என்று பாரதி சொன்னதை வள்ளுவனுடைய அச்சம் கீழ்களது அச்சாரம். அந்த அச்சம் இதை அனைத்தும் மிகச்சிறப்பாக இருக்கு. பாரதியும் எழுத்து தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் என்று வாழ்ந்து பொதுநெறி காட்டிய புலவன் பாரதியை போற்றுதும் பெண்ணின் பிறந்தக்க யாவிட என்று வள்ளுவர் கோட்பாட்டில் பெண்ணின் பெருமை நிலைநாட்டும் வகையில் படைத்த பாரதியை பாராட்டுவோம் வணங்குவோம்ங்கிறது அந்த கட்டுரை. நிறைவு கட்டுரைக்கு வந்துட்டேன். குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம் 9வது கட்டுரை. அதுல அவர்கள் சொல்வது அந்த குடிமக்கள் காப்பியம் புரட்சி காப்பியம். ஏனென்றால் இவ்வளவு காலம் பாட்டுடை தலைவனாக அரசனும் மற்றவனும் இருந்த போது ஒரு மக்களில் ஒருத்தி அங்கு வந்தது. அது புரட்சி. வேந்தர்களையும் பாடியது, அந்த ஒரு தமிழ் ஒற்றுமைக்கு பாடியது என்று சிலப்பதிகாரத்தில் பல காட்சிகளை எடுத்து காமிக்கிறாங்க. வழக்குரை காதைய சொல்றாங்க. திருவள்ளுவர் கூறும் நட்பு இதுதான் நிறைவு கட்டுரை. அந்த முழுவதும் இதுல எனக்கு ரொம்ப பிடித்திருந்ததுனால தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டேன். 8:20-15க்கு ஆரம்பிச்சோம். அந்த 50 நிமிடம் ஆகுது. அப்ப நட்பு அவர் 50 குறள்கள் அத சொல்வத, அந்த நட்பு உடுக்கி இழந்தவன் கைவோராங்கன் இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படிங்கிற குறளை அண்ணாதுரை அவர்கள் பேரறிஞர் அமெரிக்கா சென்றிருந்த போது அங்கு உரையாற்றுகிற போது இந்த குறளை சொல்லி நட்பின் பெருமையை சொல்லி அந்த திருக்குறளுடைய சிறப்பை உணர்த்தினார் அப்படிங்கிற செய்திய இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேள்மை கடைமுறை தாம் சாமுறை பேரும் தரும் அப்படின்னு கவனம் கொள்ள சொல்லியிருக்கேன். தாய் தந்தையை தேர்ந்தெடுக்க முடியாது, சகோதரர்களை தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் நண்பரை நாம் ஆய்ந்து கொள்ளும் என்ற ஒரு எண்ணத்தையும் கொடுக்கிறாங்க. அப்ப அந்த நம்முடைய பெருமையை இவ்வாறு சொல்லி கவனத்தை சொல்லி நட்பு
ஒடுக்கி இழந்தவன் கைவ உதவுவது என்று சொல்லி அதை நிறுவி நூலை மிகப்பாக நிறைவு செய்கிறார்கள். நான் இதுக்காக சொல்லுவதை தொகுத்து சொல்வதாக இருந்தால், இந்த நூலின் அழகட்டமைப்புடன் சிறந்த ஒரு வாசிக்க ஒரு இதான முதல்ல அதுதான் உங்களுக்கு சிறப்பு. நிறைய நூல்கள் கண்ணுக்கியதெல்லாம் படிக்கணும். கருத்து மிக இனிமை. பிரேமா அவர்களுடைய தெளிவும் புரிதல், இதுல ஒவ்வொரு பக்கத்துல இந்த நூலினுடைய மொத்தம் 160 பக்கங்கள். ஒவ்வொரு பக்கத்திலையும் அது பிரதிபலிக்க வரிசையாக குறளினுடைய மாண்பையும் பாரதிதாசன், கம்பன், இளங்கோ இவர்களுடைய வழியில் நின்று புறநானூறு நமது மனம் கொள்ளுமாறு இந்த தெள்ள அமுத நமக்கு தந்திருக்காங்க. இனிய நண்பரை பாராட்டி மகிழ்கிறேன். அவர்களுக்கு இந்த நூலை, உங்களுடைய உரைகளை ஒரு நூலாக ஆக்கலாம் என்று வழிகாட்டி அவரை இந்த துறையில, இது முதல் நூல் தான். எப்பவுமே சொல்லுவாங்க, பிரசவத்துல முதல் குழந்தை தான் கஷ்டம்பாங்க. அடுத்தது குழந்தைகள். அறிவு செல்வத்தை அவர்கள் தர வேண்டும். அவரை ஊக்கிய நமது MOM தளம், ஸ்டீபன்ராஜ் சார், சோமவள்ளியப்பன் மற்றும் இருக்கிற அமுதா நாராயணமூர்த்தி, அமுதா மேடம், நாராயணமூர்த்தி சார் போன்ற அனைவரையும் அவர்களை இங்கு பாராட்டி நன்றி கூறி, நான் அவர்களோடு தொடர்ந்து 5 ஆண்டுகளாக நான் பயணிக்கிறேன். இதுல உள்ள ஒவ்வொரு கருத்தும் என்னுடைய நானே எழுதிய நூல் போல ஒரு பெருமிதம் கொள்கிறேன். அவர்களை மீண்டும் வாழ்த்தி நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. பார்வைக்கு எனக்கே ஒரு பிரமிப்பதான் தந்தது உங்களுடைய உரை. பேசுங்க மேடம், நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க மேடம், நீங்க பேசுங்க, உங்களோட கருத்து சொல்லுங்க. இல்ல, இது என்னுடைய முதல் முயற்சி. நான் ஏற்கனவே அந்த நூலில் குறிப்பிட்டது போல என்னுடைய சொற்பொழிவுகள் நிகழ்த்தினது, ஏற்கனவே கட்டுரைகள் எழுதியதை அப்படியே போட்டிருக்கேன். இது முதல் முயற்சின்றதுனால சில குறைபாடுகள் இருக்கலாம். அதையெல்லாம் சுட்டி காட்டுவார் அப்படின்னு நினைச்சுதான் பேசினேன். அவர் பேசணும்னு சொல்லும்போது அவளோட காத்திருந்தேன். அவர் எனக்கு நிறைவா மட்டும் சொல்லியிருக்காரு. இன்னும் அடுத்த நூல்கள் எல்லாம் இன்னுமே நான் சிறப்பா செய்யணும்ன்ற ஊக்கத்தை இந்த உரையானது கொடுக்குது. வாய்ப்பு கொடுத்த ஸ்டீபன்ராஜ் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி மேடம், நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். ரிஃபாய் பாய் ஒரு வாழ்த்து அமைச்சிருக்காரு உங்களுக்கு. கேக்குது இல்ல நான் பேசுறது? ஓகே, ரைட். ரிஃபாய் பாய் ஒரு வாழ்த்து அமைச்சிருக்காரு. அவரால் படிக்க முடியாதான், டிராபிக்ல இருக்காருன்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காரு. திருக்குறளின் பெருமையை போற்றிய எழுத்தாளருக்கு பாராட்டு. திருக்குறள் என்னும் தேன்கடலில் தெளிந்த கருத்தை தேடி தேடி வள்ளுவத்தின் வாழ்வியல் நெறிகளை வார்த்தைகளாய் அழகாய் வடித்தவரே. திருக்குறள் எனும் தேன்கடலில் தெளிந்த கருத்தை தேடி தேடி வள்ளுவத்தின் வாழ்வியல் நெறிகளை வார்த்தைகளால் அழகாய் வடித்தவரே. காலம் கடந்து வாழும் குறளின் கருத்துக்களை தன் எழுத்தால் காலத்திற்கேற்ற வண்ணம் சொல்லி தமிழின் பெருமை காத்தவரே. காலம் கடந்து வாழும் குறளின் கருத்துக்களை தன் எழுத்தால் காலத்திற்கேற்ற வண்ணம் சொல்லி தமிழின் பெருமை காத்தவரே. ஒவ்வொரு குறளிலும் புதைந்திருக்கும் உயர்ந்த வாழ்க்கை தத்துவங்களை உலகறியச் செய்யும் உன்னத பணியில் உங்கள் நூல் ஒரு சிறந்த விளக்கமாகும். உலகறியச் செய்யும் உன்னத பணியில் உங்கள் நூல் ஒரு சிறந்த விளக்காகும். எழுத்தின் வழியே வள்ளுவத்தை,
எளிமையாய் எமக்கு வழங்கிய எழுத்தாளர் பிரேமா அவர்களுக்கு உங்கள் தமிழ் பணி சிறக்கட்டும். எழுத்தின் வழியே வள்ளுவத்தை எளிமையாய் எமக்கு வழங்கிய எழுத்தாளர் பிரேமா அவர்களே உங்கள் தமிழ் பணி சிறக்கட்டும். திருக்குறள் புகழ் ஓங்கட்டும், தமிழ்த்தாயின் பெருமை தழைக்கட்டும். திருக்குறள் புகழ் ஓங்கட்டும், தமிழ்த்தாயின் பெருமை தழைக்கட்டும். உங்கள் எழுத்து பயணம் என்றென்றும் வெற்றியுடன் தொடரட்டும். நூல் படைத்த கரங்களுக்கு பாராட்டு, தமிழ் வளர்த்த உங்களுக்கு வாழ்த்து. திரு ரிஃபாய் பாய் அவர். ரிஃபாய் பாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. அருமை அருமை. ஒரு நல்ல கவிதையோட அமைச்சிட்டாரு சார். வந்து ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய நூலை எடுத்து அழகா பேசியிருக்காரு நம்ம வினயதந்தன் சார். அதுல நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ மற்ற கவிஞர்களை பற்றி சொன்னதை எல்லாத்தையும் கோட் பண்ணியிருக்காரு. மகிழ்ச்சி. கதிரவன் சார் வாங்க, எதனா பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு பல நேரங்களில் நேரமாயிடும், நீங்க போயிடுவீங்க, அதனால உங்களை முதல்ல கூப்பிட்டேன். கரெக்டா கண்டுபிடிச்சிங்க. நம்ம பாஸ் கூப்பிட்டுருவாங்க, அதுதான் பிரச்சனை. ரொம்ப நல்ல உரையா இருந்தது சார். புத்தகம் வந்து ஆழமா இருந்தால்தான் இவ்வளவு அருமையான விளக்கம் தர முடியும். வினயதீர்த்தன் ஐயா அவர்கள் பொதுவாகவே மிகச் சிறப்பாக உரையாற்றக்கூடியவர். பொதுவா வந்து திருக்குறள் வந்து புலவர்கள் கையில சிக்கி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. புலவர்கள் இடத்திலும் புறவலர் இடத்திலும் சிக்கி இருந்ததுன்னு. இன்னும் சொல்ல போனா ரசிகமணி டிகேசி என்ன சொல்லுவாரு, தமிழாசிரியர்கள்ட்ட இருந்து தமிழை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி திருக்குறள் கூட அண்ட விடாம செஞ்ச காலம் ஒண்ணு இருக்கு. உரையாசிரியர் இந்த புலவர்கள்லாம் செஞ்சது. ஆனா இப்போ அப்படி இல்லை. பல்வேறு ப்ரொஃபஷனல்ஸ் சொல்றோம் இல்லையா, டாக்டர்ஸ் எழுதுறாங்க, வழக்கறிஞர்கள் எழுதுறாங்க, தொழிலதிபர்கள் கூட திருக்குறளை பத்தி எழுதுறாங்க, நிர்வாகிகள் எழுதுறாங்க. அந்த வரிசையில நிர்வாகி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில எனக்கு தெரிஞ்சே வந்து டாக்டர் இறையன்பு எழுதியிருக்காரு ஒரு அருமையான புத்தகம், ஏன்ஷியன்ட் அண்ட் எட் மாடர்ன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்ஷியன்ட் அண்ட் எட் மாடர்ன் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஐஏஎஸ் ஆஃபீஸர் பூர்ணலிங்கம் ஒரு அருமையான புத்தகம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாரு. கோவிட் பீரியட்ல தான் நான் திருக்குறளே படிச்சுட்டு எழுதினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வரிசையில இப்ப இங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிர்வாகி, ஒரு உயர் பதவியில இருந்த ஒருத்தவங்க திருக்குறளை பத்தி எழுதியிருக்காங்க. இது வந்து சாமானிய இது மாதிரி புத்தகங்கள் சாமானிய மனிதர்கள் படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஆர்வத்தையும் அதிகப்படுத்தும். திருக்குறளை கிட்ட இன்னும் நெருக்கமாக கொண்டு செல்லும். அதுதான். ஏன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய எழுத்துக்களை தள்ள முடியாது. ஆர்வத்தோட படிப்பாங்க. மீதி பேருக்கு அந்த உத்வேகம் வரும். அந்த விதத்துல இந்த புத்தகம் ஒரு அருமையான புத்தகமா இருக்கும்னு நினைக்கிறேன். கூடவே இலக்கியம் தரம் வாய்ந்ததாகவும் இருக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுதுனால அந்த விதத்துல ரொம்ப சிறப்பான ஒரு புத்தகமா இருக்கும்னு நினைக்கிறேன். படிக்க வேண்டிய ஆர்வத்தை வினயதீர்த்தன் அவர்கள் தூண்டிவிட்டார். அவருக்கு என்னுடைய நன்றி. அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி சார். நன்றி சார். நீங்க வந்ததுக்கும் உங்களோட பின்னோட்டம் கொடுத்ததுக்கு நன்றி. பிரேமா மேடம் எதுவும் சொல்ல வராங்க, வாங்க மேடம். அவர் போயிடுவாருன்றதுனால நன்றி சொன்னேங்க சார். மகிழ்ச்சி, நன்றி சார். வந்து பல முறை கூப்பிடணும்னு நினைப்பேன், திடீர்னு பார்த்தா காணாத போயிட்டு இருப்பாரு. அதனாலதான் இன்னைக்கு காணாத போயிடக்கூடாது, பிடிச்சி போயிட்டுன்னு போயிட்டேன். மகிழ்ச்சி சார். நன்றி சார், நன்றி. அடுத்து யார் பேசுறது? வசந்தி மேடம் வந்தாங்களா, போயிட்டாங்களா? வசந்தி மேடம் போயிட்டாங்கன்னா மெசேஜ் போட்டாங்களா? அமுதா மேடம் வாங்க. அமுதா மேடம் இருக்கீங்களா? பிஸி ஆயிட்டாங்களா அதுக்குள்ள? அமுதா மேடம் நடுவுல தோன்றுனாங்க. மாலதி நீ பேசுமா. வணக்கம் மேடம், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது மேடம். நான் வந்த உடனே அந்த புக்கை என்னால ஒரு கிளான்ஸ் பார்த்தேன். நான் புக்கை என்னால ஃபுல் புக்கு படிக்க முடியல, கொஞ்சம் பிஸியாவே இருக்கிறதால. இன்னைக்கு சார் வந்து ஆனா சொல்லிட்டேன் நான், இது கிளான்ஸ் பார்க்கும் போதே எல்லாரையும் சொல்லியிருக்காங்க. பாரதியாரு, பாரதிதாசன், கண்ணதாசன், வரதராசனார் எல்லாரோட கருத்துக்களையும் கொண்டு வந்து அதை கரெக்டா கோட் பண்ணி, இவங்க எவ்வளவு புக்ஸ் படிச்சிருந்தா இவ்வளவு பாயிண்ட்ஸ் எங்கெங்கந்தோ எடுத்து கரெக்டா திருக்குறளுக்கு மேட்ச் பண்ணி கரெக்டா எழுதியிருக்கிறாங்க மேடம். படிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை அந்தந்த டைமுக்கு அந்தந்த திருக்குறளோட கொண்டு வந்து அதை கரெக்டா ஒரு விஷயத்தையும் அதுல சொல்லணும் அப்படின்னும் போது இதுக்கு வந்து கடன்னு அதை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க.
இதெல்லாம் படிச்சோன்னே இந்த ஒரு புக்கை படிச்சாக்கா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நிறைய விஷயங்கள், நிறைய கருத்துக்கள் இருக்குது. சார் சொன்னார் 30 குறட்பாக்கள் 30 குறட்பாக்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் இதுல நிறைய இருக்குது. கம்பராமாயணம் இருக்குது, கண்ணதாசனை படிச்சிருக்கிறாங்க, பாரதிதாசனை படிச்சிருக்கிறாங்க. எல்லாரையும் படிச்சு நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் கூற நட்புல இறையன்பு சார்க்கும் ஒரு 2 லைன் எழுதிட்டாங்க. ஆக்சுவலி கடைசியா நண்பர்கள் வாழ்க்கைக்கு பொருள் தருவார்கள் என்பதால் தான் நட்பை பொருட்பாலில் வைத்தார் வள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு இறையன்பு சார் சொல்லியிருக்கிறார். அதையும் கொண்டு இதுல அவங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அழகா, ரொம்ப அழகா மேடம் இந்த புக்கை தொகுத்து எழுதியிருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை நான் சொல்லணும். ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்கம்மா. இந்த சார் ஆக்சுவலி வினயதீர்த்தன் சார் இந்த அளவு படிச்சுட்டு ஒரு சில இடத்துல அவர் அந்த குறளை பாடும்போது படிக்கல, அவர் பாடுறாரு. அந்த கதா காலட்சேபம் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களோட வாய்ஸ் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அவரோட வாய்ஸ் அவ்வளவு அழகா சாரோடது வினயதீர்த்தன் சார் அப்படியே ஒண்டிட்டாரு, அப்படியே பாடிட்டாரு. ரொம்ப 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 நல்லா இருந்தது சார். ரொம்ப நல்லா பண்ணீங்க சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் மேடம். ஓகே மேடம், ரொம்ப நல்லா இருந்தது. நன்றிங்க மாலதி. மாலதி நன்றி. வாங்க சிவகுமார் சார், வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. ரொம்ப நல்லா மாலதி மேடம் சொன்ன மாதிரி விடைத்திருந்தான் சொல்றப்போ பாடுறப்போ நான் ரசித்து கேட்டேன். இப்பவே விடைத்திருந்தான் ஐயா பேசுனாலே ரசித்து. இன்னைக்கு பாடம் செஞ்சாரு, அருமையா இருந்தது. நல்ல ஒரு சின்ன சொற்பொழி கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆரம்பத்துல ஒரு வார்த்தை இருந்தார், நண்பர்களோடு நேரத்தை மகிழ்ச்சியோடு செலவழிக்குங்கள் அப்படின்னு சொல்றப்பதான் நான் வந்தேன். அதுக்கு எம்ஒஎம் சிறந்த தரமாக இருக்கிறதுன்னு ஆரம்பிச்ச அந்த நேரத்தில் தான் வந்தேன். உண்மையிலேயே நண்பர்களோடு மகிழ்ச்சியோடு செலவிடுவதற்கு மைண்ட் ஒரு மைண்ட் தரம் ஒரு அருமையான தரம். நன்றி, வாழ்த்துக்கள். நயம்பட பேசுவதில் ஒரு பக்கம் 53வது பக்கத்தில் படிச்ச சொற்கள் மிக மிக வலிமையானவை. அவற்றை முறையாக பயன்படுத்த தெரிந்தவர்கள் பெறாத வெற்றி இல்லை. அவற்றை முட்டாள்தனமாக பயன்படுத்துபவர்கள் படாத கஷ்டங்கள் இல்லை. பேச்சையே மூலதனமாக வைத்து நாட்டின் ஆட்சியை பிடித்தவர்களை நாம் அறிவோம். பேச தெரியாமல் பேசி தன்னிடம் இருப்பதையெல்லாம் எழுந்தவர்களையும் நாம் பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. இன்றைய காலகட்டத்தை ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காங்க. அந்த நயம்பட பேசும் அந்த தலைப்புல நல்லா இருந்தது. கம்பனையும் திருக்குறளையும் பாரதிதாசனையும் திருக்குறளையும் கம்பைன் பண்ணி பேசுறது நல்லா இருந்தது. கடைசியில முடிக்கிறாங்க பாருங்க. திறந்தவெளி பல்கலைக்கழகத்துல அவருடைய 100ஆண்டு விழா கொண்டாடும் போது திடீர்னு ஒரு பேச்சாளர் வரலன்னு என்ன கூப்பிட்டு பேச சொன்னாங்க சார். அதுக்காக அத பேசியிருந்தேன் நான். அதுக்கு முன்னால நம்ம வேற ஒரு தளத்துல பேசுனதுனால கொஞ்சம் இன்ஸ் வச்சிருந்தேன். அத உடனே அங்க பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதை கட்டுரையா ஆக்கியிருக்கேன். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. கடைசியா நல்ல நண்பர்களாய் திகழ்வோம், நலமாய் வாழும் முடிச்சிருக்கீங்க. உங்கள் எழுத்து முயற்சிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இன்னும் நிறைய எழுதுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சிவன் சார். தேங்க்யூ. நன்றி சார். நான் ஒன்னே ஒண்ணு சொல்லணும். ஸ்டார்டிங்ல நம்ம எல்லாரோட புத்தகங்களையும் எடுத்து நம்ம இங்க படிச்சுக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டு எல்லாரும் இருந்தோம். இப்ப நம்ம தளத்துல இருக்கிறவங்களோட புக் எடுத்துட்டு நம்ம அதை பேசுறதுக்கு நேரம் பத்தாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எழுதவே நேரம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மாலதி மேடம் சொன்ன மாதிரி தான் நானும் புக்கை எடுத்து இப்பதான் ஒரு முறை அப்படியே பரட்டி பார்த்தேன். வினயதீர்த்தன் ஐயா பேச அப்படியே புக்கை பரட்டி பார்த்தேன். வாய்ப்புக்கு நன்றி. அன்னைக்கு சேவா கதை சொன்னப்ப கூட யாரோ ஒரு சொன்னாங்க, எவ்வளவு நாளைக்கு அடுத்தவங்க கதையை சொல்லிப்பீங்க, நீங்களே கதை எழுதி சொல்லுங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி அடுத்த லெவல் நம்ம அடுத்தடுத்து அந்த லெவல் மாறிட்டு போகுது. அதுதான் விஷயம். ரொம்ப மகிழ்ச்சி. அமிர்தா மேடம் வரீங்களா, பேசுறீங்களா? சார் வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிரேமாமாவோட புத்தகத்தை நான் ஒரு தடவை நல்லா பார்த்தேன். ரொம்ப அழகா அவங்க எழுதியிருக்காங்க. ரொம்ப வியப்பா இருந்தது. எப்படி இதெல்லாம் கொண்டு இவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. அதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அதாவது பழைய நூல்ல இருந்து தொடங்கி கவிதைகள்ல எல்லாம் புகுந்து ஓடி ஒடியாந்து அறநூல்களுக்குள்ள எல்லாம் போய் இன்னைக்கு இருக்கிற பசங்க கேட்கிற அளவுக்கு திரைப்பட பாடல்களையும் கொண்டு
ஒவ்வொரு இடத்துலயும் அதை சரியான இடத்துல கொண்டு வந்து அதை பதிச்சு ரொம்ப அற்புதத்தை நிகழ்த்தின மாதிரி இருந்தது அந்த புத்தகம். படிக்கும்போது ரொம்ப வியப்பா இருந்தது. அந்த கென்னடிய வந்து பாக்குறதுக்கு ஒரு குடும்பம் வருது, அந்த குடும்பம் என்ன பேசுது அப்படிங்கறத அந்த வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற தலைப்புல சொல்றாங்க. அப்ப அந்த பில் கிளின்டன் சொல்றாரு, கென்னடிய பார்க்க வரும்போது, உனக்கு என்னப்பா ஆசை அப்படின்னு கேட்டா, நான் இந்த நாற்காலியில உட்காரணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை அவங்க எடுத்து எழுதும்போது ரொம்ப அழகா இருந்தது. எப்படி அந்த நாட்டுல வந்து ஒரு அதிபரை பார்த்துட்டு அந்த அதிபருக்கு முன்னாலேயே உங்க நாற்காலியில நான் உட்கார பிரியப்படுறேன் அப்படின்னு அவன் சொல்றது, அதை வந்து அவங்க கொண்டாடுறது, மறுபடியும் அந்த இடத்துல அந்த பில் கிளின்டன் வந்து உட்கார்றது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருந்தது. நம்ம நாட்டுல அதே மாதிரி கலிமூர்த்தி ஐபிஎஸ் அவரை பத்தி அதுல குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் திரைப்பட பாடல் கொண்டு வந்து வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல் அந்த பாட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்படி நிறைய பாடல்கள், அந்த திருக்குறள், கம்பன், பாரதிதாசன், பாரதியார், இப்படி எதை எடுத்தாலும் அந்த தலைப்புகள் அத்தனை தலைப்புகளுமே ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது சார். வியந்து போனேன். இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்து சொல்றதுக்கே அது ஒரு ஒரு தலைப்புக்கே ஒரு 4 நாளாவது ஆகும் போல இருக்குது சார். அந்த 6 தலைப்புக்கும் 1 மாசம் எடுத்துக்கலாம். நம்ம அந்த புத்தகத்தை எடுத்து விளக்கம் கொடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா சரியா 1 மாசம் பேசலாம் சார் அந்த புத்தகத்தை. அவ்வளவு அற்புதமான புத்தகம். சார் சொன்ன மாதிரி அந்த பேலன்ஸ் ஷீட் தயாரிக்கிறது அதெல்லாம் ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க அவங்க. மனித வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த பழைய திரைப்பட பாடலை கொண்டு வந்து மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற அந்த பாடல், அதாவது பாடல்னா இத்தினோண்டு கொடுக்கல, நல்லா முழுமையா கொடுத்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி நல்லா எல்லாமே அவங்க சொன்ன அத்தனை பொருள் செறிவு, சொல் செறிவு எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப வாழ்த்துகள் பிரேமாமா. இதெல்லாம் நின்று நிலைத்து நீடூழி வாழ்வதற்கான நூல்கள் இது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள். அம்மா மாதிரி புலவர் இல்ல, எது எது ரசிச்சனோ ரசிச்சபடிக்கு எழுதி இருக்கேன் நான். நம்ம வந்து நம்ம தாய் தமிழா இருக்கும்போது புலவரா இருந்தா என்ன, கமிஷனரா இருந்தா என்ன, எல்லாமே நமக்கு வந்து சிறப்பு தானே. நன்றி மேடம், நன்றி. லதா மேடம் வாங்க, பேசுறீங்களா? உரைய பத்தி ஒரு வார்த்தை சொல்லலையே அமுதா மேடம். இவ்வளவு நேரம் 1 மணி நேரம் பேசியிருக்கேன் சார். உங்க உரைய போய் நான் வந்து மதிப்பிடுறதா சார்? நீங்க எவ்வளவு அழகா நீங்க பேசக்கூடியவங்க, எத்தனை பேரோட மனசுக்குள்ளார நீங்க நுழைஞ்சு இருக்கிறவங்க சார். உங்க உரைய பத்தி நான் மதிப்பிடுதல் அப்படிங்கிறது சார், ஒரு தவளை உட்கார்ந்துகிட்டு அந்த கிணத்துக்குள்ளார உட்கார்ந்துகிட்டு அது வந்து பெரிய ஆகாசத்தை பார்த்து ஏதாவது மதிப்பிட முடியுமா சார்? அது அந்த மாதிரி தான் சார். நான் அந்த தவளை மாதிரி அந்த கிணத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு அண்ணாந்து பாக்குறேன், அந்த தெரிகிற வானத்தை பார்த்து வியக்கிறேன். அப்படிதான் சார் உங்களோட பேச்சு. வியந்துதான் போறேன் நான். ஒவ்வொரு முறையும் வியப்பினுடைய உச்சிக்கே போறேன். எப்படி சார் இவ்வளவையும் அவ்வளோ நினைவுல வச்சுக்கிட்டு அத்தனை திருக்குறளையும் கொண்டு வந்து அதோட இணைச்சு, இது வந்து சார் இன்னைக்கு நேத்து நடந்தது கிடையாது. இது வந்து மிகப்பெரிய சுரங்கம் சார். அது அந்த சுரங்கத்துல இருந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கு. சுரங்கத்துல வேலை செய்யறவன் சுரங்கத்தை போய் என்ன சார் பாராட்ட முடியும்? அந்த நிலையில தான் சார் நான் இருக்கேன். அவர் பயிற்சியாளர், நல்ல பேச்சாளர்ன்றது பாருங்க. நடுவுல ஏபிசி எல்லாம் கொண்டு வந்தார் பாருங்க. ஆமா, கம்யூனிகேஷன் பத்தி எல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டாரு அப்படியே. அது சார் ஒரு விஷயம் சார், ஒரு பின்னோட்டம் நல்லா இருக்குதுன்னா அது முன்னாடி பேசுறதுடைய பின்னோட்டம் தான் அது. அப்போ நீங்க சிறப்பா பேசுனதுக்கு உண்டான வெளிப்பாடு தான் அது, தவிர மற்றபடி படிக்க வாய்ப்பு இல்ல சார். எல்லாரும் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி அவங்க வந்து தன்னைத்தானே இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்திக்கிறதுக்கான இது ஒரு உரசல் தான். அதனால இது வந்து நல்லதுதான். இது தன்னை ஒவ்வொரு இடத்துலயும் உராய்ந்து நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு அந்த தங்கத்தை உரசி பாக்குற மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலயும் தன்னை உரசி பார்த்து கொள்வதற்கான கேள்விதான் இந்த கேள்வின்னு. மேடம் அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்து நண்பர்கள்கிட்ட நாம எது வேணா கேட்டுக்கலாம். அந்த உரிமையோட வினைத்து தான் சார் கேட்டார். நிச்சயமா உண்மையிலேயே வந்து சார் கேட்டது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப பாராட்டத்தக்கதுதான் அது. நான் ரொம்ப வரவேற்கிறேன் சார். உங்களை நான் மனதார வணங்குகிறேன்.
உங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். மிக சிறந்த பேச்சு சார். தொடரணும் சார். நீங்க நீடூழி வாழணும், நிறைய பேசணும், லட்சக்கணக்கான மேடைகளை நீங்க பார்க்கணும். அதுதான் எங்களோட ஆசை சார். நன்றி நன்றி. நன்றி மேடம், நன்றி. அதாவது என்னன்னா, இதுல வந்து இன்னைக்கு ஒரு மைல்கல் நமக்கு. அதாவது நம்ம நிகழ்ச்சி தொடங்கி நம்ம கூடவே ஆதியிலிருந்து அவங்களும் பயணித்தாங்க, நம்ம வினிதிதா சாரும் பயணிச்சாங்க. இதுல பலர் வந்து நம்ம முதல்ல இருந்தே பார்த்தாலும் இது இருக்க இருக்க நம்ம குடும்பத்து நண்பருக்குள்ளர நாம எப்பயுமே குடும்பத்துல வந்து ஒரு நூல் வெளியிடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த நூல் வெளியிட்டு அந்த நூலை கையில வச்சுட்டு அந்த நூலை பற்றி பேசுறதுன்றது மிகப்பெரிய செயல். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அந்த சாதனை பண்ணியிருக்கோம் நம்ம. அது இன்னும் உண்மையே மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். ஹலோ ஹலோ, யாரு யாருடையது சார்? ஓகே, ரைட். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் தான். எனக்கு வந்து பிரேமா மேடம் சொன்னாங்க, இது வந்து அவங்க பேசி நடுவுல அதாவது அவங்க கூட்டங்கள்ல பேசின பல உரைகளோட தொகுப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதை பார்க்கும் பொழுது அப்படி தெரியல. இவங்க நூலுக்காகவே எழுதின மாதிரி தான் இருக்குதே தவிர அவங்க வந்து பேசின உரையா இல்லை. அந்த அளவுக்கு அதை மாற்றி இருக்காங்க அப்படின்றது. அது அந்த எழுத்தோட நடையும் அவங்க சொல்ற ஒவ்வொரு கருத்துக்களும் அது வந்து அருமையா இருந்தது. எல்லாரையும் ஒப்பிட்டு இருக்காங்க, எல்லா கவிஞர்களையும் ஒப்பிட்டு இருக்காங்க. பாரதியார்ல இருந்து சிலப்பதிகாரத்துல இருந்து இன்றைய நாள் பாட்டு வரைக்கும் பாருங்களேன், வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா வரைக்கும் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதுல மனிதனோட வாழ்க்கை, அறம், பொருள், இன்பம் இது எல்லாமே முக்கியம் அப்படின்றதையும் அந்த முன்னுரையில அவர் எழுதியிருந்தார். அவருடைய இதுல அதுவும் அழகா இருந்தது. ரொம்ப முக்கியமான செய்தியா சொல்லியிருந்தாரு. நயம்படம் பேசுதல் இது வந்து உண்மையாவே அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இந்த நயம்படம் பேசுதல்ன்றதுல வந்து எந்த அளவுக்கு நம்ம பேசுறோம், கம்யூனிகேஷன். அதை நான் ஒரு டீச்சர்ஸ் ட்ரைனிங்ல சொல்லியிருக்கேன். நான் முதல்ல கம்யூனிகேஷன்னா நம்ம நிறைய எப்படி பேசுறோம் ஏது பேசுறோன்றது ஒரு பக்கம் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும், டீச்சருங்களுக்குலாம். சார் இது ஆனா நம்ம தமிழ்ல பேசியிருக்கேன் நயம்பட உரை. மகிழ்ச்சி மேடம். அது வந்து இதுல என்ன சொல்லியிருக்கேன்னா, நாம எல்லாம் எப்படி பேசணும் ஏது பேசணும்னு பேசியிருக்கோம். பிள்ளைங்க கிட்ட எந்த வார்த்தைகளை, பேசக்கூடாத வார்த்தைகளை நாம பயன்படுத்துறோன்றதை யோசிங்க, அது எழுதி வைங்கன்னு சொன்ன பிறகு அவங்க எல்லாம் நிறைய வார்த்தைகள் எழுதுறாங்க. அது அசிங்கமா பேசுற வார்த்தைகளை, நல்லா பேசுற வார்த்தைகளை நாம பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் இருக்கும், அதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி விஷயத்துல இப்ப இந்த குரல்களும் அந்த அளவுக்கு பொருந்துற மாதிரி இருக்குது. மகிழ்ச்சி. கலிமூர்த்தி அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர். அவரை பத்தியும் சொன்னது மிகப்பெரிய ஒரு விஷயம். அருமையான ஒரு நூல். நம்ம எல்லாம் அதாவது என்னன்னா ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டும்ன்றது ஒரு தாண்டி ஒவ்வொரு பகுதியா படிச்சுட்டு அந்த பகுதியை சிறப்பு மட்டும் பேசுனா ஒவ்வொரு நல்லா இருக்கும்ன்றது என்னோட பார்வை. அதுக்கு தான் நான் சொன்னேன். ஒவ்வொரு பகுதியும் படிச்சுட்டு அந்த பகுதியில இருந்து திருக்குறள் பத்தி பேசணும். திருக்குறள் வந்து பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வாரந்தோறும் வள்ளுவத்துல வந்து அறம்பொருள் ரெண்டுமே முடிச்சிட்டோம். இப்ப அடுத்து இன்பத்துப்பால் போறதுக்கு முன்னாடி இந்த தெல்லமுதம் பேசியிருக்கோம். அதுதான் இங்க சிறப்பு. அது ரொம்ப மகிழ்ச்சி. நான் நடுவுல போடலாம்னு நினைச்சேன், அப்புறம் யோசித்து தான் சார் பேசிட்ட பிறகு அது அப்புறம் இதுக்கு போட்டுக்கலாம், நம்ம போயிடலாம், அப்போ இன்பத்துப்பாலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்படி முடிவு பண்ணதுல ஒரு நல்ல நிகழ்ச்சியா நடந்தது. அருமையா பேசுனீங்க சார், வினிதன் சார். உங்களோட உரை எப்பொழுதும் போல நீங்க சிறப்பா அதை நோட் பண்ணி, நேரம் குறைவினால பின்னாடி வர ஒரு 5 கட்டுரைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னீங்க. ஏன்னா அதுக்கு நேரம் பத்தலை தான். உண்மையாவே ஒரு 2-3 வரிகள் தான் நீங்க சொன்னீங்க. பின்னாடி வந்த கட்டுரைகள்லாம் அது பரவாயில்ல. அதை நம்ம தனி நிகழ்ச்சி பண்ற போது ஒன்னொன்னும் பண்ணிக்கலாம். மகிழ்ச்சி மேடம். அருமையான ஒரு நூல் கொடுத்துருக்கீங்க, எல்லாரும் படிக்கணும்.